என்னடா இன்னைக்கு வித்தியாசமா வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? சமைக்க போறதான்னு நினைக்கிறீங்க. இல்ல, இல்ல. சமைக்க போறேன். ஆனா இப்ப இல்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? அம்மா ஞாபகம் வருதா? ஏன்னா அம்மா தானே எப்போதும் நமக்கு சமைச்சு குடுக்குறாங்க. அவங்க தானே எந்நாளைக்கும் நமக்கு துணி தச்சு குடுக்குறாங்க. அநேகர் நினைக்கிறீங்க அம்மான்னா துணி தைக்கிறது, வீட பெருக்குறது, சமைச்சு குடுக்குறது. அதுக்கு மேல அம்மா இருக்காங்க. அம்மா என்று சொல்றவங்க நம்ம வீட்லயும் வேலை செய்வாங்க, வெளியும் போய் வேலை செய்வாங்க. ஏன் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்த காப்பாத்துறதுக்கு, குடும்பத்துல பிள்ளைங்கள தேவைகளை சந்திக்கிறது. அப்படிப்பட்டவங்க தான் இந்த அம்மாமார்கள். அவங்க வேலை மட்டும் செய்ய மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சு வரணும், நல்ல எதிர்காலம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் தாய்மார். அதே போல தான் நமக்கும் ஒருத்தர் இருக்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள் தாய் உள்ளம் இருக்கிறாரு. தாய் எப்படி நம்மள பாதுகாக்கிறாங்களோ, அதே போல அவர் நம்மள பாதுகாக்கிறார். எப்படி நம்மள ஆசைகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம உள்ளத்துல நினைக்கிறோம்ல, ஆசைப்படுகிறோம்ல, நம்ம கேட்கிறோம்ல, அத அவர் செய்து முடிக்கிறவரா இருக்கார். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக அவர் உங்களை பாதுகாக்கிறார், உங்களை போஷிக்கிறார், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். எல்லா விதத்திலும் உங்களுக்காக நன்மைகளே நடக்கணும் என்று நினைக்கிறார். அதே போலதான் நம்ம தாயும். எப்போதும் நம்ம பிள்ளைங்களுக்கு நன்மையை தான் நினைப்பாங்க. இயேசு எப்படி நம்மளுக்கு நன்மை நினைக்கிறது போல, தாயும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால இந்த தாயார் தினத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு மட்டும்தான் தாயார் தினமா? அதுக்கு மட்டும்தான் தாயாரை கனப்படுத்தணுமா? இல்ல. ஒவ்வொரு நாளும் உங்க தாயாரின் உங்களை வளர்த்தவர்களை நீங்க கனப்படுத்துங்க. இந்த நாளிலும் உங்களை வருகிற ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு கிறிஸ்து கோஸ்பல் சபைக்கு வரவேற்கிறோம். ஏனென்றால் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அதுடன் சேர்ந்து தாயார் தினத்தையும் அனுசரிக்க போகிறோம். ஓகே, பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தாயாருக்கும் தாயார் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே.